செத்து போனா நல்லா இருக்கும். வந்திருக்கா? ஏற்பட்டது உண்டு, ஏற்படுவது உண்டு. நான் ஏன் இருக்கணும்? நான் எதுக்கு இருக்கணும்? நான் யாருக்காக இருக்கணும்? நான் ஏன் இருக்கணும்? செத்துட்டா நலமாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய நேரத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் வருகிறது இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் வருது, கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்பவே வருது. குழந்தை குட்டி வந்துட்டு அதுக்கு மேலே வந்துடுது. ஒரு பிரச்சனை வந்தால் கொஞ்சம் வருது, நிறைய பிரச்சனை வந்தால் அடிக்கடி வருது. ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே இந்த எண்ணம் வருது இல்லையா? செத்தால் நலமாக இருக்கும். நான் ஏன் இருக்கணும்? நான் இருக்கிறத விட செத்துட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மனப்பான்மை நிறைய நேரத்தில் மனிதர்களுக்கு வருகிறது. பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சிலருடைய வசன குறிப்புகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. ஸோ யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? எரேமியா சொல்றார். எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது எரேமியா சொல்றார். என்ன சொல்றாரு? நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாது இருப்பதாக, உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன். வா, சொன்னவனுக்கே சாபம் வருதுங்கிறாரு. சாபம் அவனுக்கு வரட்டும் இல்ல? அந்த மனுஷன் கர்த்தர் மனமாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணத்தை போல இருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூலுமா இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன? அதாவது அடிப்படையில் எரேமியா என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் தான் பிறந்தேன், நான் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மனநிலைமையில் அவர் சொல்றாரு. இதே கருத்தை யோபும் சொல்றாரு. யோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, யோபு தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. அவருடைய பிள்ளைகளை இழந்துட்டாரு, சொத்தெல்லாம் போயிடுச்சு, கடைசியில் அவருடைய உடம்புலையும் வியாதி வந்துருச்சு. அவருடைய மனைவி சொல்றாங்க, ஏப்பா இன்னும் நீ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு கிடக்குற, பேசாம தேவனை தூஷித்து உன் உயிரை விட்டுரு, நீ செத்து போ, நீ இருக்கிறத விட செத்தா நல்லது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ யோபு என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை தான் சொல்றாரு. நான் ஏன் தான் பிறந்தனும், எங்க அம்மா என்ன பிறக்க என்ன சொல்லுது, என்னை கற்பந்தரிக்காம இருந்தா நல்லா இருக்குமே, நான் முதிராத பிண்டத்தை போல அபாஷன் ஆயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் அவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. ஸோ பழைய ஏற்பாட்டில் சில பரிசுத்தவான்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் அப்படி சொன்னதை பார்க்குறோம். நாங்கள் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய அந்த சூழ்நிலையில் அந்த கஷ்டமான ஒரு பிரச்சனையின் மத்தியில் அவங்க அந்த வார்த்தையை சொல்றாங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். எகிப்திலே நாங்கள் செத்திருந்தா நல்லதுதான், சரி ஏதோ அங்கே பொழைச்சிட்டோம், இங்கே வந்துட்டோம், இப்போ இந்த வனாந்தரத்தில் இந்த இடத்துலையாவது நாங்கள் செத்துட்டா நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் அந்த இஸ்ரவேல் மக்கள் அதே வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டது போல நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். இப்போ வாழ்க்கையில கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது, துன்பங்கள் அனுபவிக்கும் போது, நெருக்கடிகளை அனுபவிக்கும் போது மனிதர்களுக்கு இயல்பாக தோன்றுகிற எண்ணம் என்னது? நான் இருக்கிறத விட செத்துட்டா நல்லது அப்படிங்கிற மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்கிறது. யோனா கூட அதை சொல்றாரு. ஏன்னா யோனா நினிவே பட்டணத்துக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. யோனா என்ன நினைக்கிறாரு? இந்த நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்ப மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் கர்த்தர் இந்த நினிவே பட்டணத்தை அழிச்சிருவாரு அப்படிங்கிற மனப்பான்மையோட அந்த எண்ணத்தோட உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? யோனா நினைச்சதுக்கு தலைகளை நடக்குது. அவங்க மனம் திரும்பிடுறாங்க. ஆண்டவர் ஜனங்களை மன்னிச்சிடறாரு. இப்ப யோனாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னது, இந்த ஜனங்களெல்லாம் நீங்க அழிப்பீங்க நான் நினைச்சேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சே, அப்ப நான் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கோபத்துல என்ன செய்யறாரு? கோச்சுட்டு போய் உட்காந்துருக்காரு. அப்போ யோனா சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? நானு செத்துட்டா நல்லது, ஏன்னா என்னுடைய வார்த்தை பொய்யாயிடுச்சே, நான் சொன்ன தீர்க்க தரிசனம் சரியில்லாமல் போயிடுச்சே,
இப்ப அந்த ஜனங்களை என்ன நினைப்பாங்க, அதனால நான் இருக்கிறத விட செத்தா நல்லது. சோ வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டு காலத்துல பல மனிதர்கள் இப்படி சொன்னதை வேதம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. இது அன்னைக்கு மாத்திரம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா யோபுவை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? யோபு எப்போ வாழ்ந்தார் அப்படின்னா ஆபிரகாமுக்கு முந்தி வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்குமே மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, ஒரு சூழலை சந்திக்கும் போது, ஒரு நெருக்கடியை சந்திக்கும் போது, ஒரு அவமானத்தை சந்திக்கும் போது, ஒரு நிந்தையை சந்திக்கும் போது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் மனதிலும் உருவாகக்கூடிய ஒரு எண்ணம் என்னது? நான் செத்தா நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நிலைமை. புதிய ஏற்பாட்டிலையும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அதை யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுல் சொல்றார். பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதுகிற பொழுது பவுலும் இந்த கருத்தை தன்னுடைய உள்ளத்துல அவர் சொல்றார். தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது பவுலும் அந்த கருத்தை சொல்றார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாய். சோ ஒருத்தன் என்னுடைய மேன்மையை, அதாவது இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு தகுதி இருந்தும் நான் அதெல்லாம் செய்யாம நான் ஒரு அப்போஸ்தலனாக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேனே, இதை குறித்து ஒருத்தன் என்னை அவமானப்படுத்தி நீ எல்லாம் ஒரு அப்போஸ்தலனா, நீ எல்லாம் ஒரு ஊழியனான்னு சொல்லி என்னை அவத்தமாக்குறான் பார்த்தியா? அப்படி அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும், அப்படி ஒருத்தன் என்னை நிந்தனை செய்வதை பார்க்கலும் நான் செத்தா நல்லது அப்படின்னு சொல்லி பவுல் அங்கே சொல்லுகிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கேயும் பவுல் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். சாவது நல்லது என்று ஒரு கருத்தை அவர் சொல்றார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? செத்தா நல்லதான்னு சொல்லி சொல்றாரு. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டா இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனிலும் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும் அப்படின்னா இங்கேயும் பவுல் என்ன சொல்றாரு? நான் செத்தா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்கேயும் பவுல் அந்த கருத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் அறியப்பட்டவர்களாகவும் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் கொல்லப்படாதவர்களாம். அப்போ இங்கேயும் அவர் என்ன சொல்றாரு? சாவை பத்தி பேசுறார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுல பவுல் அப்போஸ்தலன் மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறார். அவர் சொல்றாரு செத்தா நல்லது அப்படிங்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொன்னதுக்கும் பவுல் சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொன்னது, யோபுவை பார்த்தோம், எரேமியாவை பார்த்தோம், யோனாவை பார்த்தோம். இவங்கெல்லாம் சொன்னாங்க செத்தா நல்லதுன்னாங்க. இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க நாங்க செத்தா நல்லதுனாங்க. அவங்க சொல்லுகிற பொழுது அவங்க எந்த சூழ்நிலையில சொல்றாங்க, என்ன காரணத்துல சொல்றாங்கன்னா, தங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், நிந்தை, நெருக்கம், வேதனை, உபத்திரவம் இது எல்லாத்தையும் விட நாங்க செத்துட்டா நல்லது அப்படின்னு நினைச்சாங்க. அப்படின்னா ஒன்று அவங்க செத்துட்டா பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல சொல்றாங்க. ஏன்னா வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்கள் தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க, ஆகாரத்துக்காக கஷ்டப்படுறாங்க. இதனைக்கு ஆண்டவர் அந்த நேரத்துல என்ன பண்றாரு? ப்ரொவைட் பண்றாரு. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? முறுமுறுத்துட்டு பேசுறாங்க. ஆண்டவர் தண்டிக்கும் போது அந்த தண்டனை அவங்களால ஏத்துக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க? எதுக்கு நாங்க உயிரோட இருக்கணும், செத்துட்டா நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கும் புதிய ஏற்பாட்டுல பவுல் அப்போஸ்தலன் நினைச்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவரை போல உபத்திரவப்பட்டவங்க யாரும் கிடையாது. சுவிசேஷத்துக்காக நெருக்கப்பட்டதும் உபத்திரவப்பட்டதும் அவமானப்பட்டதும் அவரை போல யாரும் கிடையாது. அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் ஒரு தடவை கூட பவுல் என்ன சொல்லல, நான் செத்தா நல்லதுன்னு சொல்லல, நான் சாவ விரும்புறேன்னு சொல்லல, எனக்கு இந்த உபத்திரவத்தை விட, இந்த நெருக்கத்தை விட, இந்த அவமானத்தை விட நான் செத்துட்டா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கூட அவர் சொல்லல. அப்ப இங்கெல்லாம் சொல்லியிருக்காரு,
அப்படின்னு கேட்டா இங்கெல்லாம் என்ன கண்ணோட்டத்துல சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் வாழ்கிறதை விட பரலோகத்துல தேவனோடு நித்தியத்திலே வாழ்வது மிக மேன்மையானது. அதனால சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா சாவு எனக்கு நஷ்டம் கிடையாது, சாவு எனக்கு இழப்பு கிடையாது, சாவு எனக்கு நிந்தை கிடையாது. செத்தாலும் எனக்கு அதுல ஒரு லாபம் இருக்குது. என்னன்னா, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் நித்திய வீட்டுல இருப்பேன், கர்த்தருடைய சமூகத்துல நான் இருப்பேன். அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை விரும்புகிறோம் என்பதை கவனிச்சு பாருங்க. எதை விரும்புகிறோம்? மரணத்தை விரும்புகிறோமா, ஜீவனை விரும்புகிறோமா? இப்ப நமக்குள்ள ஒரு கட்டாயம், ஒரு விருப்பம் வேணும். என்னன்னா, கர்த்தர் இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அழகா நம்ம பாட்டு பாடணும், ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். ஒரு தாயினுடைய இறுதி வயிற்றிலே நம்முடைய கரு உருவானதிலே கர்த்தரே நம்மை உருவாக்கினார் இல்லையா? நம்முடைய தாய் கற்பம் தரித்தாலே அவள் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனாலதான் அவளுடைய வயிற்றில் நாம் உருவானோம். 10 மாதங்கள் அவள் நம்மை சுமந்தாள், ஏற்ற நேரத்தில் நம்மை பிரசவித்து பெற்றெடுத்தாள். கர்த்தருடைய அனுமதியும் கர்த்தருடைய சித்தமும் கர்த்தருடைய கிருபையும் இல்லாமல் அது நடக்காது, நடந்திருக்க முடியாது. அப்போ நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை பிறப்பித்து வைத்திருக்கிறாரே தவிர நாம் சாக வேண்டும் என்பதற்காக அல்ல. சாவு என்பது வர வேண்டிய நேரத்தில் வரும், அது வந்துட்டு போகட்டும், வரும்போது வந்துட்டு போகட்டும். ஆனா நம்மளா என்ன செய்யக்கூடாது? சாவ நினைக்க கூடாது, சாவ விரும்பக்கூடாது. அப்ப நாம் விரும்ப வேண்டியது என்ன தெரியுங்களா? வாழ்க்கையை விரும்ப வேண்டும், வாழ வேண்டும் என்கிற விருப்பம் தான் எல்லாருக்கும் இருக்கணும். அல்லேலூயா. என்ன விருப்பம் இருக்கணும்? எல்லாருக்கும் வாழணுங்கிற விருப்பம் தான் இருக்கணும். எவ்வளவு நாள் வாழ போறோங்கிறது முக்கியம் இல்லை. கர்த்தர் 100 வருஷம் வாழ வச்சாலும் வாழணும், இல்ல 50 வருஷம் தான் வாழ வைக்கிறாருன்னா வாழணும், இல்ல 10 வருஷம் தான் வாழ வைக்கிறாருன்னா வாழணும். கர்த்தர் அந்த கால அளவு எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி, நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய விருப்பம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. வாழ வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு வேணும். அடுத்தது, இந்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? வாழ வைக்கும் முயற்சி இருக்கணும். வாழ்க்கையினுடைய அர்த்தமே அதுதான். என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்றது இன்னொருத்தனை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் வாழ வைக்கிறதுனா நான் என் பிள்ளைய வாழ வச்சுட்டேன், என் பொண்ணை வாழ வச்சுட்டேன் அப்படிங்கிறது இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ வைக்கிற முயற்சி இல்லை. இன்னொருத்தனை, உங்களுடைய வட்டத்துக்கு வெளியே ஒரு ஆள் இருக்காங்க பாத்தீங்களா? உங்களை வெறுக்கிறவனா இருக்கலாம், உங்களை தூசிக்கிறவனா இருக்கலாம், உங்களை நேசிக்காதவனா இருக்கலாம், உங்களுக்கு அந்நியனா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளு, தேவையுள்ள ஒரு ஆளு, கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஆளு, என்னை வாழ வைக்கிறதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு வாழ்க்கை கொடுக்க யாரும் இல்லையே, என் வாழ்வுக்கான எந்த வழியும் இல்லையேன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம வாழ வைக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம முதல்ல வாழணுங்கிற விருப்பம் இருந்தாதான் இன்னொருத்தனை வாழ வைப்போம். நீங்க வாழ விருப்பம் இல்லைன்னா இன்னொருத்தர் எப்படி வாழ வைக்க முடியும்? நீங்க இன்னொருத்தனுக்கு வாழ வைக்க நீங்க முயற்சி செய்ய மாட்டீங்க. அதனால வாழ வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்கணும், இன்னொருத்தனை வாழ வைக்க வேண்டும் என்கிற முயற்சியும் இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ வைத்தும் காட்ட வேண்டும். அல்லேலூயா. ரெண்டுமே இருக்கணும். வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவில் இருந்தாலும் சரி, எவ்வளவு சோதனையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு இழப்பில் இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. கர்த்தர் நம்முடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் காலம் வரைக்கும் அதற்குள்ளாக நாம் என்ன செய்யணும்? அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை இன்னொருத்தனுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். நாளைக்கு நம்முடைய பின் சந்ததியார், அது ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது நமக்கு பின்னாக வரக்கூடிய மற்ற மக்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், வாழ்ந்தா இவனை மாதிரி நான் வாழணுங்க அப்படின்னு சொல்லணும். இவங்க வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்ட விரும்புகிறேன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. அப்போ வாழ்ந்து காட்டுறது முக்கியம். அதோடு கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது? வாழ வைத்து காட்டணும். அல்லேலூயா. வாழ வைத்து காட்டணும். இன்னைக்கு
உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மதங்களை கடந்து, மொழியை கடந்து, இனங்களை கடந்து எத்தனையோ பேர் இன்னொருவனுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து பணியாற்றுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாம இருக்கிறாங்க, காட்சிக்கு தெரியாம இருக்கிறாங்க, பெயர் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அவங்க நம்ம வாழ்றது மட்டும் முக்கியப்படுத்தல, அவங்க என்ன செய்யறாங்க? இன்னொருவரை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஆளுக்கு அவனை சாகர நினைக்கணும்னு இருக்கிற ஒரு ஆளை கூட என்ன செய்யறாங்க? நீ வாழணும்னு சொல்லி அவனை வாழ வச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம எதுக்காக வாழ்றோம் அப்படின்னா அதுக்காக தான். வாழ்க்கையினுடைய அர்த்தமே என்ன? வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாழ்வதனால் இன்னொருவன் வாழ்கிறான் என்றால் அதற்கு பேர் தான் வாழ்க்கை. அல்லேலூயா. நான் வாழ்றேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம், அதனுடைய அர்த்தம் என்னது? அவர் வாழ்கிறார் என்றால் அவரால் இன்னொருவர் வாழ்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நான் வாழ வச்சு காட்டணும், நான் வாழ்ந்து காட்டணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கு வேதம் நமக்கு சில விளக்கங்களை சொல்லுகிறது. காரணம் என்ன? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார். யார் நமக்குள் வாழ்கிறார்? கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார். ரொம்ப அற்புதமான வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஓகே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, நான்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லைங்களா? அந்த நான்கிற வார்த்தையை குறித்து பார்க்கும் பொழுது பவுல் தன்னை பற்றி நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுகிற சில அடையாளங்கள் இருக்கிறது. என்னென்ன அடையாளங்கள் அவர் சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல என்ன சொல்றாரு? நான் யாரு அப்படின்னு சொல்றாருன்னா, நான் பாவிகளில் பிரதான பாவி அப்படிங்கிறார். அவர் யாரு? நான் யாரு அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி சொல்றாரு, நான் பாவிகளில் பிரதான பாவி அப்படிங்கிறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அங்க என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்றாரு? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், எபிரேயன், பரிசேயன். அப்ப நான் யாரு அப்படிங்கிற அந்த தன்மையை, தன்னுடைய அடையாளத்தை சொல்றாரு. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயர். 26:9. ஏன்னா அவருடைய நான்கிறது வந்து நினைத்திருந்தேன், அப்படியே செய்தேன். அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நான் யாரு அப்படிங்கிற போது, நானு தேவனை விசுவாசிக்கிறவர்களை, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை கொலை செய்கிறவனாய் இருந்தேன். அப்ப நான் யாருங்கிறத சொல்றாரு. நான் பாவிகளில் பிரதான பாவி, நான் வந்து பரிசேயன், இஸ்ரவேலன், யூதன் அப்படின்னா தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கொலை செய்தவன், அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தவன். இப்ப என்ன சொல்றாரு? இனி நான் அல்ல, இப்ப பிழைச்சிருக்கிறேன், இப்ப வாழ்றேன். இப்ப நான் யாரா வாழல, அந்த பழைய சவுலாக நான் இருந்த போது என்ன இருந்ததோ அந்த ஆளா நான் வாழல. இப்ப நான் யாரா வாழ்றேன்? எனக்குள்ள யார் வாழ்றாங்க? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து யாரு அப்படின்னு சொல்லும் போது, கிறிஸ்து தன்னை எப்படி அடையாளப்படுத்துறாருன்னு பாருங்களேன். கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது நான் யார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று நான் அப்படின்னு சொல்லி, இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தண்டிப்பதில்லை இல்லையா? இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை கொண்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்கள் இவளை கல்லெறிந்து கொள்ள ஆயத்தமா? கொல்றதுக்கு ரெடியா?
அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இயேசு என்ன சொல்றாரு? நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை அப்படின்னு என்ன சொல்றாரு? நான் உன்னை கொல்லுகிறவர் அல்ல. கிறிஸ்து யாரு? கொல்லுகிறவர் அல்ல, மன்னிக்கிறவர். சரிங்களா? கிறிஸ்து யாரு? கொல்லுகிறவர் அல்லங்கிறத அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க? அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு வருகிறார்கள் இல்லைங்களா? அது அவங்களுடைய நோக்கமா இருந்தது. ஆனா அவர்களுக்கு நடுவுல கிறிஸ்து தன்னை யாரா காட்டுறாரு? நான் கொல்லுகிறவர் அல்ல, உன்னை வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது, யோவான் 10:10 வாசிக்கும் போது, நான் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ இயேசு இங்க சொல்றார், நான் யார் தெரியுமா? நான் ஜீவனை தரவும் அந்த ஜீவன் பரிபூரணமாக வேண்டும் என்று வந்திருக்கிறவர். அடுத்து மத்திய 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அங்கே ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கும் பொழுது அந்த 100க்கு அதிபதி சொல்றான், என் வீட்டுல வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கிறான். அப்ப இயேசு அந்த இடத்துல சொல்றாரு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன். அப்ப இங்க இயேசு கிறிஸ்தனை எப்படி அடையாளம் காட்டுறாருன்னா, வாழ்வு தருகிறவராக, அந்த வாழ்வு பரிபூரணப்படுகிறவராக, சுகமாக்குகிறவராக, நன்மை செய்கிறவராக தன்னை அடையாளப்படுத்துகிறார். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம யாரா இருக்கணும்? நாம் வாழ வைக்க வேண்டியவர்கள் இல்லையா? நாம் நம்மளும் வாழணும், மற்றவர்களை வாழ வச்சு காட்டணும். அப்ப ஏன் அதை நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். அப்ப கிறிஸ்து எனக்குள் வாழ்கிற பொழுது நான் சாகிறத பத்தி யோசிக்க கூடாது. நான் ஏன் சாக கூடாது, நான் செத்தா நலமா இருக்குமேன்னு சொல்லி யோசிக்க கூடாது. மாறாக நான் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறதுனால நான் வாழ்ந்து காட்டணும், மற்றவர்களை வாழ வைத்து காட்டணும். அல்லேலூயா. இப்ப என்ன ஒரு கேள்வி வேணும், உங்களை பார்த்து நீங்களே கேட்டு பாருங்க. நம்ம இத்தனை வருஷம் வாழ்க்கையில வாழ்ந்து வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வயது உள்ள நிலையில நீங்க இருக்கிறீங்க. இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, என்னால வாழ்க்கைப்பட்டவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? உங்க குடும்பத்தை விட்டுருங்க, அது உங்க கடமை இல்லையா? உங்க கடமை. பெற்றோர், பிள்ளைகள், உற்றார் உறவினர், அப்பா அம்மா, இவங்களுக்கெல்லாம் நீங்க நான் தான் வாழ்க்கை கொடுக்குறேன், நான் தான் இவங்களெல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் நான் சோறு போட்டுட்டு இருக்கிறேன், துணிமணி எடுத்து கொடுக்குறேன், இவங்களுக்கு அதை செய்யற இதை செய்யறேன்னு சொல்றீங்கன்னா அது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய பொறுப்பு. அதை தாண்டி யாரோ ஒருத்தர், எவனோ ஒருத்தன், ஏதோ ஒரு குடும்பம் எங்கேயோ ஒரு மூலையில இன்னைக்கு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களால சொல்ல முடியுமா, அந்த குடும்பம் வாழ்றதுக்கு, அந்த மனிதன் வாழ்றதுக்கு, அந்த மனுஷி வாழ்றதுக்கு, அந்த பையன் வாழ்றதுக்கு, அந்த பொண்ணு வாழ்றதுக்கு நான் தாங்க காரணம், கர்த்தர் தாங்க எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, என் கையை ஆசீர்வதிச்சு, என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு கர்த்தர் என்னை இதை செய்யும்படி செய்தார். அப்படி ஒரு உதாரணத்தை நம்மளால சொல்லக்கூடுமானால் நிச்சயமா நம்ம சொல்லலாம், நான் வாழ்றதுக்கு தகுதியான ஆளு, கட்டாயம் நான் வாழணும். இல்லைன்னா சாகணும்னு சொல்லல, இல்லைன்னா இனி என்ன செய்யணும், அந்த வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, நம்ம வாழ்றதே நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வாழணுமேங்கிறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சில நேரத்துல குடும்பத்துல சொல்றோம்ல, இந்த பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த குழந்தை குட்டிகளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நான் என்னைக்கோ போய் சேர்ந்துருப்பேன். இல்ல, ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்ல, வாழ்க்கை என்பது கடவுள் தான், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவு, கிஃப்ட். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, இன்னொருவரை வாழ வைத்து நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு நிறைய ரிசோர்சஸ் கொடுக்கிறாரு, பணத்தை கொடுக்கிறாரு, உயிரை கொடுத்திருக்கிறாரு, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, படிப்பு கொடுத்திருக்கிறாரு, எத்தனை விதமான சோர்சஸ் ஆண்டு நம்ம கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எதுக்காக? இது இல்லாம ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இது கூட இல்லாம ஒரு குடும்பம் இருக்குது பாத்தீங்களா, இது கூட இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாத்தீங்களா, இது கூட இல்லாம ஒரு பிள்ளை எந்த உலகத்துல இருக்குது பாத்தீங்களா. அப்படிப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு நம்ம வாழ கொடுக்கணுங்கிறதுக்காக, அவங்க வாழணுங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு ரிசோர்ஸ் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா.
ஸோ அந்த வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். அதில் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சாவை பற்றி நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது, எல்லாவற்றிலும் நீங்க வாழ விரும்பணும். ஆவியிலையும் வாழணும், ஆத்மாவிலையும் வாழணும், சரீரத்திலையும் வாழணும். எல்லாத்துலையும் வாழ்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் வேணும். ஏதோ ஒரு பார்த்து மட்டும் வாழ்றது இல்லை. பாடல் நேரத்தில் சொன்னாங்க இல்லையா, ஐஸ்வர்யத்துல வாழணும். உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்துல மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்திலையும் வாழணும், ஆத்ம ஐஸ்வர்யத்திலையும் வாழணும். எல்லாத்துலயும் நம்ம வாழணும். சில நேரத்தில் என்ன செய்றாங்க, ஒரு பாட்டுல நல்லா வாழ்ந்துடுறாங்க, இன்னொரு பாட்டுல கோட்டை விட்டுறாங்க. கிறிஸ்தவத்தில் அந்த ஒரு பரிதாபம் இருக்குது. சிலர்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்லா இருப்பாங்க, நல்ல விசுவாசமா இருப்பாங்க, நல்லா ஊழியம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா தியாகமா இருப்பாங்க, நல்லா எளிமையா இருப்பாங்க, எல்லாத்துலயும் நல்லா சூப்பர் ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. ஆனா எதுல கோட்டை விட்டுருப்பாங்க, சரீரத்துல கோட்டை விட்டுருப்பாங்க, ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பண வசதிகளை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை பராமரிக்கிறத விட்டுருப்பாங்க, குடும்பத்துக்கான தேவைகளை சந்திக்கிறத கோட்டை விட்டுருப்பாங்க. சில நேரத்தில் சமாதானத்தை இழந்திருப்பாங்க, ஆத்மாவுக்குரிய காரியங்களை இழந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டு, சமமாக அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்போ எந்த வாழ்க்கையை வாழணும் இல்லை, எல்லா விதத்திலும் வாழணும்னு சொல்லும்போது எந்த வாழ்க்கை நான் வாழறது, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, உலகத்துக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, உலகத்துக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது என்னன்னா, தேவன் விரும்புகிறபடி வாழ்றது பேர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உலகத்துக்குரிய வாழ்க்கைங்கிறது என்னது, நான் விரும்புகிறபடி வாழ்றது தான் உலகத்துக்குரிய வாழ்க்கை. அதாவது சுயம், நம்முடைய சுயம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனசுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, இந்த மனசுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது இல்லையா, என் மன விரும்பினபடி நான் வாழணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து உலகத்துக்குரிய வாழ்க்கை. ஏன்னா இந்த சுயம், இந்த நான், என்னுடைய மனசு என்பது எந்த அளவின் அடிப்படையில் அதை வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுனா, மற்றவங்களை பார்த்து அவங்கள மாதிரி வீடு கட்டணும், அவங்கள மாதிரி உடுத்தணும், அவங்கள மாதிரி சாப்பிடணும், அவங்கள மாதிரி வசதியாக இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஏற்றபடி நான் வாழணும்னு நினைக்கிறது உலகத்துக்குரிய வாழ்க்கை. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன, தேவன் என் வாழ்க்கையை எப்படி விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை நான் வாழணும். அல்லேலூயா. இப்போ தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கையை நம்ம வாழலாம். அந்த வாழ்க்கையில பணம் காசுங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனையே கிடையாது. அதுதான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், பரிபூர்ணமா இருக்கவும் எனக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் எனக்கு வாழ முடியும் அப்படிங்கிறாரு பார்த்தீங்களா. அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அப்படின்னா அவருக்கு பணம் இருந்தால் தான் நான் வாழ்வேன், வசதி இருந்தால் தான் வாழ்வேன், இப்படி இருந்தால் தான் வாழ்வேன் அப்படிங்கிறபடி அவர் வாழலை. அது எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் இருக்குதோ இல்லையோ தன்னுடைய வாழ்க்கையில மன ரம்மியமாக இருக்க அவர் கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில எந்த வாழ்க்கை வாழணுங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். பெஸ்டா வாழணும்னு நினைக்கிறோமா இல்லை ஒஸ்டா வாழணும்னு நினைக்கிறோமான்னு பாருங்க. எல்லாருக்கும் எப்படி ஆசை இருக்கும், பெஸ்டா வாழணும் தான் ஆசை இருக்கும். யாருக்காவது ஒஸ்டா நான் வாழணும்னு இருக்கா, இருக்கிறதுலே மோசமாக நான் வாழ விரும்புகிறேன், குணத்தில் மோசமாக வாழ விரும்புகிறேன், சுபாவத்தில் மோசமாக வாழ விரும்புகிறேன், அந்தஸ்தில் மோசமாக வாழ விரும்புகிறேன், சமுதாயத்தின் சூழ்நிலையில் நான் மோசமாக வாழ விரும்புகிறேன். யாருக்கா விருப்பம் இருக்கா? யாருக்குமே விரும்ப மாட்டோம். கட்டாயம் அந்த விருப்பம் யாருக்கும் வராது. எல்லாரும் என்ன விரும்புவோம், பெஸ்ட்டாக வாழணும், நல்ல விதமாக வாழணும், 4 பேர் மெச்சிக்கிற மாதிரி வாழணும் இல்லையா, அந்த வாழ்க்கை தான் நான் வாழணும்னு சொல்லி எல்லாருமே விரும்புகிறோம். இப்போ இந்த வாழ்க்கையை தெரிந்தெடுக்கக்கூடிய உரிமையை தேவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. சூஸ் யுவர் லைஃப். ஆண்டவர் உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய சொல்றாரு, தெரிந்தெடுக்க நமக்கு சொல்றாரு. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல அங்க இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அதை சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக நான் இது 2ஐயும் வைக்கிறேன்ப்பா, நீங்க என்ன செய்யுங்க, எதை சூஸ் பண்ணணுங்கிற அந்த கைடன்ஸையும் ஆண்டு நமக்கு அங்க தராரு. உபாகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன்,
அதாவது ஜீவன், மரணம், நன்மை, தீமை ரெண்டுமே உனக்கு முன்னாடி தான்ப்பா இருக்குது. நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். இப்போ ஆண்டு ரெண்டையும் வச்சுட்டாரு. ஜீவனும் இருக்கு, மரணம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? தெரிந்து கொள்ளுங்கிறாரு இல்லையா? முன்னாடி உனக்கு எது வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. முன்ன வச்சுட்டேன், ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். உனக்கு எது விருப்பமோ அதை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரான்னு கேட்டா கிடையாது. அந்த வசனத்துல சொல்றாரு, 19ஆம் வசனத்துல கடைசி வரியில சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஏன்னா நம்ம தப்பாக எது தெரிந்து கொள்ளக்கூடாது இல்லையா? ஆண்டு என்ன சொல்றாரு? நீ எதை தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை தெரிந்து கொண்டு. இப்போ நம்ம எதை தெரிந்தெடுக்கணும்னு பாருங்க. அப்போ வாழ்வை தெரிந்தெடுக்கணும். வாழணுங்கிற அந்த வாழ்க்கையின் விருப்பத்தை தெரிந்தெடுக்கணும். ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? சாவை தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆரம்பிக்கும் சொன்னேன் இல்லையா? செத்தால் நலமாய் இருக்கும், அதை தெரிந்து கொள்ளாதீங்க. உங்கள் நாவினால் மரணத்தை அறிக்கை செய்யாதீங்க. மனசுல நினைக்காதீங்க. மரணம் எல்லாருக்கும் ஒரு நாள் வரத்தான் செய்யுது, வரத்தான் போகுது. அது வரும்போது வரட்டும். அது எந்த உருவத்தில் வருதோ, எந்த நேரத்தில் வருதோ, எந்த விதத்தில் வருதோ வரட்டும். அது வரும்போது வரட்டும். ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க? வரதுக்கு முன்னாடி அதையே வாவான்னு கூப்பிடாதீங்க. சரியா? வரதுக்கு முன்னாடி நீங்களா வருந்தி கூப்பிடுறது இருக்கு இல்லையா? வா வா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க. நீங்க விரும்ப வேண்டியது என்னது? வாழ்க்கையை, ஜீவனை விரும்புங்கள். அப்போ ஜீவனை தான் சூஸ் பண்ணணும். ஆண்டு சொல்றாரு, ஜீவனை தெரிந்து கொள். அந்த ஜீவனை விரும்புங்கள். டிசையர், உங்க மனசுக்குள்ள அந்த டிசையர் இருக்கணும். நீங்க எந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த வாழ்க்கையை குறித்த விருப்பம் வேணும். அந்த வாழ்க்கையின் மேல் நோக்கமாயிருங்கள். எய்ம், கோல் அதான். அடுத்தது அதற்கேற்றபடி செயல்படுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீங்க எழுதுங்க. இந்த வாழ்க்கை தான் நான் விரும்புகிற வாழ்க்கை. ஒரு பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம், சமாதானத்தின் அடிப்படையில் இருக்கலாம், ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இருக்கலாம், ஊழியத்தின் அடிப்படையில் இருக்கலாம். எந்த அடிப்படையில் வேணா இருந்துட்டு போட்டோம். என்ன செய்யுங்க? இதுதான் நான் விரும்புகிற வாழ்க்கை. சூஸ் பண்ணுங்க. ஆண்டு உங்களுக்கு முன்னாடி வாய்ப்புகள் வச்சிருக்காரு. நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணுங்கிறத நீங்க எழுதுங்க, தெரிந்தெடுங்கள். அந்த வாழ்க்கையை நீங்க விரும்புங்க. இந்த வாழ்க்கை தான் நான் வாழ விரும்புறேன். ஒருவேளை உங்க குடும்பத்தை பார்க்கும்போது, கணவன் மனைவி உறவுல என் குடும்பம் இப்படிதான் இருக்கணும்னு நான் விரும்புறேன், என் பிள்ளைகள் இப்படி இருக்க விரும்புறேன், என் மனைவி இப்படி இருக்க விரும்புறேன், என் கணவன் இப்படி இருக்க விரும்புகிறேன், என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க விரும்புகிறேன். இதுதான் நான் விரும்புகிற வாழ்க்கை, நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற வாழ்க்கை அப்படின்னு. இது புதுசா ஒன்றும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஏற்கனவே இருக்கிற வாழ்க்கையை எப்படி மாற்றணுங்கிறதுக்காக சொல்றேன். இனி எப்படி இருக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க.
தெரிந்தெடுங்கள். ஆண்டுடைய வசனத்தின்படி அல்லேலூயா. தெரிந்தெடுத்து என்ன செய்யுங்க, அதை டிசைட் பண்ணுங்க, அதை விரும்புங்க, அதை விரும்புங்க. இந்த வாழ்க்கை தான் ஆண்டவர் நான் விரும்புறேன். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒருத்தங்கிட்ட போய் கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுங்களா? அவனுக்கு 38 வருஷமா வியாதிக்காரனா படுத்து கிடக்கிறான். அவங்ககிட்ட போய் ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்லணும்? ஆமா ஆண்டவரே, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? காரணத்தை சொல்லிட்டு இருக்கு. நான் ஏன் சுகமாகாம இருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு. அவனுக்கு தெரியல, அந்த ஆளுக்கு தெரியல. என்னது? தனக்கு முன்னாடி வந்து இந்த கேள்வி கேட்கிறவரு யாரு? சுகத்தை கொடுக்கிறவர். அது தெரியல அவருக்கு. அதில் அவர் என்ன செய்யறாரு? தூதன் வந்து எப்பாவது கலக்குவான், அது கலக்கும் போது யார் முதல்ல இறங்குறாங்களோ அப்போ சுகமாயிடுவான். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, ஒரே வார்த்தை தான், சுகமாக என்று விரும்புகிறாயா? அவர் என்ன சொல்லணும்? ஆமா ஆண்டவர் என்று சொல்லணும். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ வாழ விரும்புறியா? ஆமா. இப்போ அவர்கிட்ட போயிட்டு இல்ல ஆண்டவர் நான் சாக விரும்புறேன்னா போன்னு தான் சொல்லுவார். நீங்க என்ன செய்யணும்? வாழ விரும்புறீன்னு கேட்டா ஆமா வாழ விரும்புறேன். எப்படி வாழ விரும்புற அப்படின்னு கேட்டா நீங்க கொடுங்க, அவர்கிட்ட லிஸ்ட்டை கொடுங்க. ஆண்டவர் இப்படிதான் நான் வாழ விரும்புறேன். அவர் என்ன சொல்ல மாட்டாரு, நீ என்னை விட பெரிய ஆளாக்கியா, எங்கிட்டயே நீ லிஸ்ட் கொடுக்குறேன்னு கேட்க மாட்டாரு. ஏன்னா அவர் தான் சாய்ஸ் வைக்கிறாரு, ஆப்ஷன்ஸ் நமக்கு முன்னாடி வைக்கிறாரு. இப்போ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். ஆண்டவர் இதுதான் நான் விரும்புகிற வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையை தெரிந்தெடுக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்க அடிப்படையை வச்சுக்கணும், ஃபவுண்டேஷனை வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்புற அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு உங்களுக்கு நல்ல காரணம் இருக்கணும். அந்த காரணம் எப்படிப்பட்ட காரணமா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த வாழ்க்கை நான் விரும்புறேன் தெரியுமா? இந்த வாழ்க்கையினால் நான் இத்தனை பேரை நான் வாழ வைக்க போறேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் இடம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஒரு 10 ஏக்கர் இடம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா நீங்க என்ன எதுக்காகப்போ உனக்கு 10 ஏக்கர் இடம் வேணும்னு கேட்டா, ஆண்டவர் நான் வந்து அதில் ஒரு 5 ஏக்கருக்கு ஒரு அரண்மனை கட்ட போறேன்னா அது நியாயம் கிடையாது. ஆண்டவரே அந்த 10 ஏக்கர்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்ட போறேன் ஆண்டவரே, அதுல எல்லாருக்கும் இலவசமா கல்யாணம் நடத்துறதுக்கு இடம் கொடுக்க போறேன். ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட போறேன் ஆண்டவரே, அதுல எல்லாருக்கும் இலவசமா கல்வி கொடுக்க போறேன். இல்ல ஒரு மருத்துவமனை கட்ட போறேன், அந்த மருத்துவமனையில எல்லாருக்கும் இலவசமா மருத்துவ சேவை செய்ய போறேன். அதுதான் காரணமா இருக்கணும். அப்ப ஏன் இந்த காரியத்தை நீ விரும்புற, ஏன் இது உனக்கு வேணும், இதை ஏன் நீ சூஸ் பண்ற அப்படின்னு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்டார்னா அதுக்கு நமக்கு சரியான காரணம் இருக்கணும். ஏன்னா அப்பதான் 4 பேர் என்னை மதிப்பாங்க. ஆண்டவரே என் சொந்தக்காரங்களாம் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், நாளைக்கு இதெல்லாம் இருந்தால் தான் 4 பேர் என்னை மதிப்பான், ஒரு BMW போனால் தான் மதிப்பாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆண்டவர் தர மாட்டார். நாம் சொல்லக்கூடிய காரணம் நியாயமானதாக தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ சூஸ் பண்ணுங்க. அந்த வாழ்க்கையை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் என்று அந்த வாழ்க்கையை விரும்புங்கள். மனசுல ஒரு விருப்பங்கிறது கட்டாயம் வேணும். அடுத்தது அதன் மேல நோக்கமா இருங்க. அப்படின்னா நம்முடைய ஃபுல் ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறனோ அந்த வாழ்க்கையின் மேலே என்னுடைய நோக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் அதற்காக நம்ம செயல்படவும் வேணும். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? அதன்படி செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது தான் நாம் அந்த வாழ்க்கையை அடைய முடியும். அல்லேலூயா. ஸோ அப்போ வாய்ப்புகளும் தெரிந்து கொள்ளுதலும் நமக்கு முன் எப்பொழுதும் இருக்கிறது. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு முன்னாடி அதை வச்சிருக்காரு. சரிங்களா? வாய்ப்புகளும் தெரிந்து கொள்ளுதலும், ஆப்ஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் ஆர் ஆல்வேஸ் பிஃபோர் அஸ். எப்பொழுதுமே அது நமக்கு முன்பாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்தது. உனக்கு பாவ மன்னிப்பு வேணுமா, உனக்கு தண்டனை வேணுமா அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அந்த ஆப்ஷன் இருந்தது. நம்ம எதை சூஸ் பண்ணோம்? யாரை தண்டனை வேணும்னு சூஸ் பண்ணுமா? எதை சூஸ் பண்ணோம்? பாவ மன்னிப்பு வேணும்னு சூஸ் பண்ணோம். பரலோகம் வேணுமா நரகம் வேணுமா ஆப்ஷன் நமக்கு முன்னாடி இருந்தது. சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி இருந்தது. நம்ம எதை சூஸ் பண்ணோம்?
பரலோகம் வேணும் தான் சூஸ் பண்ணோம். அல்லேலூயா. ஜீவன் வேணுமா மரணம் வேணுமா? ஜீவனை தான் நம்ம சூஸ் பண்ணோம். கிறிஸ்து வேண்டுமா உலகம் வேண்டுமா? கிறிஸ்து தான் வேணும்னு சூஸ் பண்ணோம். ஆவிக்குரிய வாழ்க்கை வேணுமா மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வேணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். பரிசுத்தம் வேணுமா பாவம் வேணுமா? பரிசுத்தம் வேணுங்கிறது தான் நம்மளுடைய சாய்ஸா இருந்திருக்குது. அடிமையா வாழணும்னு நினைக்கிறியா இல்ல சுதந்திரமா வாழணும்னு விரும்புறியா? சுயாதீனமா வாழ விரும்புறேன். ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறியா சாபமா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஆசீர்வாதமா தான் இருக்கணும். நன்மை வேணுமா தீமை வேணுமா? நன்மை தான் வேணும். அப்போ இது எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி கடவுள் இந்த வாய்ப்புகளை வச்சார். எது உனக்கு வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு முன்னாடி வச்சப்போ நம்ம எதை சூஸ் பண்ணோம்? எதெல்லாம் நல்லதா இருந்ததோ, எதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருந்ததோ, எதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியதா இருந்ததோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? சூஸ் பண்ணியிருக்கிறோம். பரலோகத்தை தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். யாரும் நரகத்தை சூஸ் பண்ணல இல்லையா? வாழ்க்கை தான், ஜீவனை தான் எடுத்திருக்கிறோம், நன்மை தான் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தமா வாழணுங்கிறதான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஆதி ஆகமத்திலிருந்து இது ஆரம்பிச்சிருக்கு. ஆதி ஆகமத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு? விருட்சங்களை படைச்சாரு. ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆனா வாய்ப்புகளை நமக்கு முன்பாக தேவன் வைத்தாலும் அங்க ஆதாம் கிட்ட உனக்கு எது வேணும் அப்படிங்கிறது நீயே செலக்ட் பண்ணுன்னு சொல்லல. அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? அங்க ஒரு வரையறை கொடுத்துட்டாரு, ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவரே சொல்லிட்டாரு, நீ எதை தான் செய்யணும்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க கூடாதுன்றார். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாரு? புசிக்க கூடாது. அதை புசிக்கும் நாளில நீ என்ன செய்டுவ? செத்துருவ. அப்போ தேவன் நமக்கு முன்பாக ஆப்ஷன்ஸ் வச்சாலும் நம்ம எதை தெரிந்தெடுக்கணுங்கிற அந்த அறிவை அவர் தான் நமக்கு தரார். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணணுங்கிறதுக்கான அந்த சாய்ஸை செலக்ட் பண்றதுக்கு, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கு நம்ம யாரை தான் டிபெண்ட் பண்ணணும்? தேவனை தான் டிபெண்ட் பண்ணணும். ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சுயமா முடிவெடுக்க கூடாது. நம்ம சுயமா முடிவெடுக்க கூடாது. இப்போ வாழணுங்கிற விருப்பத்தை நம்ம தெரிந்தெடுத்துட்டோம், வாழ்ந்து காட்டணுங்கிற விருப்பத்தை நம்ம தெரிந்தெடுத்துட்டோம். எப்படி வாழணுங்கிறதுக்கு அவர் தான் நமக்கு வழிகாட்டுகிறார். அல்லேலூயா. இப்போ எந்த அடிப்படையில் நம்ம இதை செய்யறது அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 விதங்கள்ல நமக்கு இருக்கு. ஒன்று, கோட்பாடுகளின் அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுக்கணும். எப்பவுமே வாழ்க்கை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்பாடுகளின் அடிப்படையில். அப்படின்னா பிரின்சிபல் பேஸ்ட். ஆண்டவர் சில பிரின்சிபல்ஸை வேதத்தில் வச்சிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு சொல்றார், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தட் இஸ் த பிரின்சிபல். ஸோ அப்போ லைஃப்பை நம்ம எப்பவும் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரின்சிபல் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும். இப்போ வேதாகமத்தில் அப்படிப்பட்ட அநேக கோட்பாடுகளை ஆண்டவர் வச்சிருக்காரு. இரக்கத்தை வச்சிருக்கிறார், நீதியை வச்சிருக்கிறார், உண்மையை வச்சிருக்கிறார், பரிசுத்தத்தை வச்சிருக்காரு. அப்போ நீங்கள் எந்த விஷயத்த வாழ்க்கையில் சூஸ் பண்ணாலும் அதில் இந்த பிரின்சிபல் பேஸ்டு செலக்ஷன் தான் இருக்கணும், சாய்ஸ் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இந்த பிரின்சிபல் பேஸில் இருக்கணும். நன்மைங்கிற பிரின்சிபல், நீதிங்கிற பிரின்சிபல், உண்மைங்கிற பிரின்சிபல் இருக்கணும், பரிசுத்தங்கிற பிரின்சிபல் இருக்கணும், எல்லாருக்கும் நன்மைங்கிற பிரின்சிபல் இருக்கணும். ஸோ பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு இலக்கை நீங்கள் சூஸ் பண்ணி இப்படி தான் நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க அப்படின்னா, அதை விரும்புகிறீங்க அப்படின்னா, அந்த விருப்பத்தை நீங்கள் எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரின்சிபல் பேஸில் தான், கொள்கையின் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது, அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னா அளவீடு, மெஷரிங். ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் கண் பார்க்கிற பூமியையும் உன் கால் மிதிக்கிற தேசத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுத்தேன். அப்போ ஒரு மெஷரிங் அளவுல ஆண்டு கொடுக்கிறார், ஒரு அளவு கொடுக்கிறார். எந்த அளவு?
உன்னால எவ்வளவு பார்க்க முடியுமோ பாரு, உன்னால எவ்வளவு நடக்க முடியுமோ நட. அந்த அளவுக்கு நீ நடக்கிற அளவுக்கு உனக்கு தரேன், நீ பார்க்கிற அளவுக்கு உனக்கு தரேங்கிறாரு. அப்போ எந்த அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா, ஒரு அளவு வேணும், ஒரு அளவீடு வேணும். எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கிடையாது, எதை கொடுத்தாலும் பரவாயில்லங்கிறது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, நான் வாழணும்னு நினைக்கிறேன், அளவின் அடிப்படையில் எத்தனை வருஷம் வாழணும் ஆண்டவர் கேட்கிறார்னா, தாராளமாக சொல்லுங்க, 100 வருஷம் நான் வாழணும்னு விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய அளவு 100 ஆண்டுகள், அந்த அளவு வச்சு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், நான் ஒரு ஐஸ்வர்யவனாக வாழ விரும்புகிறேன், எவ்வளவு உனக்கு வேணும் ஒரு அளவு சொல்லுங்க. ஸோ கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்க ஐஸ்வர்யவன் ஆகணும்னு விரும்புனீங்க அப்படின்னா ஆண்டவர் கேட்பாரு, எதுக்கு உனக்கு அந்த ஐஸ்வர்யம் கேட்கிறாரு. அப்போ அந்த கோட்பாடு இருக்கணும், எனக்கு ஐஸ்வர்யம் கிடைத்தால் இல்லையா, எனக்குன்னு ஒரு தேவை அளவு இருக்கு, எனக்குன்னு ஒரு தேவை அளவு இருக்கு, அந்த தேவையின் அளவுக்கு மிஞ்சின விஷயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டு சொல்றதுல உனக்கு 2 இருந்தா 1 கொடுத்துருங்கிறார் இல்லையா. அப்ப என் தேவையின் அளவுக்கு மிஞ்சின ஒரு விஷயம் இருக்குதுன்னா கட்டாயமாக எனக்கு மிஞ்சி இருக்கிறத நான் என்ன செஞ்சிடறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த நிபந்தனையும் இல்லாம தேவையுள்ள இன்னொருத்தருக்கு நான் கொடுத்துருவேன். அல்லேலூயா. அதான் கோட்பாடு. அந்த கோட்பாடோடு நிறுத்திடாம அடுத்து என்னது, அளவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும். ஹவு மச், ஹவு லாங், ஹவு பிக். ஸோ அந்த அளவு அடிப்படையில் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு நபரின் அடிப்படையில் நம்ம சூஸ் பண்ணணும். எப்படின்னா, இவரை மாதிரி அடிப்படையில் நம்ம யார் மாதிரி இருக்கணும்னு சூஸ் பண்ணணும்னா கிறிஸ்துவின் அடிப்படையில். ஏன்னா பவுல் அதை சொல்றாரு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். அப்போ வாழ்ந்தா நான் இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழணும் ஒரு நபரின் அடிப்படையில். இல்லைன்னா இப்படி கூட கேட்கலாம், ஆபிரகாம் போல நான் வாழணும், இல்லை தாவீதை போல நான் வாழணும், பவுலை போல நான் வாழணும். ஒரு நபரை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய லைஃபை சூஸ் பண்ணலாம். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையை தெரிந்தெடுத்து வாழணும். நம்ம இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியுங்களா, காற்றாற்று வெள்ளத்துல அடித்து செல்லப்படுகிற ஒரு சருகு மாதிரி அது போற போக்குலயே நம்ம போயிட்டு இருக்கிறோம். என்ன இல்லை, குறிக்கோள் இல்லை, கோட்பாடு இல்லை, ஒரு அளவீடு இல்லை, போயிட்டு இருக்குது. அப்படி வாழாதீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கூடாது. இனி வாழப்போகிற வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணுங்க. இப்படிதான் நான் வாழப்போகிறேன், இதுதான் என்னுடைய எதிர்காலமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளினுடைய எதிர்காலம், நாங்கள் வாழ்வதற்கான காரணம், நோக்கம், நாங்கள் வாழ்ந்து முடிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கைக்குமான ஒரு அர்த்தம் அங்கே இருக்கணும். என் வாழ்க்கை பேசப்படும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நான் வாழ்ந்து முடித்த போது இன்னொருவன் சொல்ல வேண்டும், இவனால் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க சூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனா என்ன தெரியுமா, போயிட்டு வீட்டில் போயிட்டு குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணி, சரி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு, எந்த விதமாக நம்ம வாழணும், நம்முடைய வாழ்க்கைக்கான குறிக்கோள் என்ன, எதிர்காலம் என்ன, அளவீடு என்ன, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அல்லேலூயா. 3 கோல் அதில் எழுதி வச்சிருக்கிறேன் என்னுடைய இதில். 1, நம்முடைய சபையில 12 சீஷத்துவ குடும்பங்களை உருவாக்கணும். அதாவது 12 ஃபேமிலிஸ் டிசைபிள்ஸா மாறணுங்கிறது, உருவாக்கணுங்கிறது என்னுடைய முதல் குறிக்கோள். அதுக்கு முன்னாடி ஒரு குறிக்கோள் இருக்கு. என்னன்னா, பிகம் லைக் கிரைஸ்ட், கிறிஸ்துவை போல ஆகுதல். ஸோ நாளுக்கு நாள் நான் எப்படி மாறணும்னு என்னுடைய கோலா வச்சிருக்கிறேன். நான் வாழணுங்கிற விரும்பின வாழ்க்கை என்னது, நான் வாழ்ந்தா கிறிஸ்துவை போல வாழணும். என்னுடைய சுபாவத்தில், சிந்தையில், பழக்கத்தில், நடைமுறையில் எல்லாத்துலேயுமே கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்கிற வாழ்க்கை வாழணும். அதான் என்னுடைய கோலை நான் வச்சிருக்கிறேன். 2வது கோல் என்னது, 12 சீஷத்துவ குடும்பங்கள். குடும்பமாக வர்றீங்க இல்லையா, ஒவ்வொரு குடும்பத்தையும்
ஒரு சீசத்துவ குடும்பமா உருவாக்கணுங்கிறது 2வது குறிக்கோளா வச்சிருக்கிறேன். 3வது குறிக்கோள் 1 கோடி ரூபாய் பணம். ஒருத்தர் கேட்டாரு, 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல, இப்போதைக்கு எனக்கு 1 கோடி, இந்த 1 கோடி வந்துச்சுன்னா அடுத்து ஒரு கோல் வைப்பேன். அது 5 கோடியா இருக்கலாம், 10 கோடியா இருக்கலாம், 100 கோடியா கூட இருக்கலாம். ஆனா இப்போ எனக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு, நான் தெருக்கோடியில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு என்னதான் வேணும்? 1 கோடி வேணும். அல்லேலூயா. ஸோ நான் வண்டியில் ஓட்டினேன். எதுக்கு ஓட்டினேன் தெரியுங்களா? வண்டியில் போகும்போதெல்லாம் அதை பார்க்கணும், வண்டி நிறுத்துகிற இடத்துலலாம் அதை பார்க்கணும், வண்டி எடுக்கும் போதெல்லாம் பார்க்கணும், வண்டி விட்டு இறங்கும் போதெல்லாம் பார்க்கணும். அல்லேலூயா. என் வீட்லேயே அதை ஒட்டி வச்சிருக்கிறேன். என்னுடைய ரூமில் என் கண்ணுக்கு முன்னாடி நேராக ஒட்டி வச்சிருக்கேன். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் வீட்டில் போயிட்டு எழுதுங்க, உங்கள் கண்ணு முன்னாடி வைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இதுதான் நான் அடைய விரும்புகிற வாழ்க்கை, நான் வாழ விரும்புகிற வாழ்க்கை இதுதான். நாம் விரும்புகிறதை நமக்கு செய்து கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சர்ச்சினுடைய அளவை நீங்க ஒரு கற்பனையா இப்படிதான் நம்ம சர்ச் இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சு விரும்பி, நான் அதை நினைச்சா கூட கர்த்தரால் அதை செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா 2-3 அடிப்படை இருக்குது. ஒன்று, எப்பொழுதுமே ஆபிரகாம்னு நினைச்சுக்கோங்க. ஆபிரகாமுக்கு அதை படம் பிடிச்சு காட்டுறார் ஆண்டவர். நட்சத்திரங்களை பாரு, இந்த சமுத்திரத்து மணலை பாரு, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கு. அவர் ஆபிரகாம் ராத்திரி ஆயிடுச்சுன்னா வானத்தை பார்க்கிறாரு, விடுஞ்சிருச்சுன்னா மண்ணை பார்க்கிறாரு. நட்சத்திரத்தை பார்க்கும்போதும் சரி, இந்த மண்ணை பார்க்கும்போதும் சரி, ஆபிரகாமுக்கு ஒரே விஷயம் தான் மனசுல தோணுது. என்னன்னா, இந்த மாதிரி தான் என் சந்ததி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்தாரா? சந்ததியை கொடுத்தாரு அந்த மாதிரி. அல்லேலூயா. சரி, புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் அதே தரிசனத்தை வேறு விதமா நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அந்த ஊழியத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. எப்படி ப்ராக்ரஸ் பண்றது, எங்கிருந்து தொடங்குறது, எப்படி எல்லா இடத்துக்கும் போறது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணுங்க? எருசலேம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. எருசலேம்ல இருந்து யூதேயாவுக்கு போங்க, யூதேயாவிலிருந்து சமாரியாவுக்கு போங்க, சமாரியாவிலிருந்து உலகத்தின் எல்லைக்கு வர. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிச்சீங்கன்னா அந்த அப்படியே அது நடக்கிறத நீங்க பார்க்கலாம். 1, 2, 3 அதிகாரங்கள், இன்னும் சொல்லப்போ 4ஆம் அதிகாரம் வரைக்கும் கூட நம்ம என்ன சொல்லலாம், எருசலேமில் நடக்கிற விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சமாரியாவை பற்றி படிக்கிறோம். ஸோ 8ஆம் அதிகாரத்துக்கும் 4ஆம் அதிகாரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி யூதேயாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வருது. அடுத்தது 13ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய எல்லைகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அப்போ 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன விஷயம் மீதி இருக்கிற அதிகாரங்களில் எப்படி நடந்ததுங்கிறத பற்றி விவரிச்சு எழுதியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் எப்பவுமே நமக்கு அந்த பிக்சரை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையை தெரிந்தெடுத்து, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் ஜெபத்தோடு உங்களுடைய தரிசனத்தை வைத்து நீங்கள் அதுக்காக அதை கோலா வச்சு நீங்கள் முயற்சி செய்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது சார்ந்த மற்ற வாழ்க்கையினுடைய பகுதிகளிலும் நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம்.